ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் கீரை அப்போவே வாங்கி அப்போவே சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் முழு சத்தும் கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் காரத்துக்கு 7-8 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகாவையும் போட்டுட்டு வறுத்துட்டு பொடியை நறுக்கின பெரிய 2 வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். வெங்காயம் நிறைய போட்டு பண்ணும்போது அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இப்போ வந்து 7-8 பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு இந்த மாதிரி பூண்டு போட்டு பண்ணும்போது நல்லா கம்மகமாட்டு வாசனையாக இருக்கும். வெங்காயமும் பூண்டு போட்டு நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதங்கினதும் முருங்கைக்கீரை ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எதுவுமே நீங்கள் உப்பு இப்போ எதுவுமே போட்டுக்க வேண்டாம். நல்லா சுருள வதங்கினதும் கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ இருந்த கீரை கொஞ்சமாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினீங்கன்னா முருங்கீரையோட சத்தே போயிடும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே கீரை வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா கீரை வதங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. பொடி பண்ணிட்டு வந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சூடாக கம்மன்ட்டு டேஸ்டியான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இரும்பு சத்து நிறைந்த இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சூப்பாக சாப்பிட்லாம், குழம்பாக சாப்பிட்லாம், பொரியலாக சாப்பிட்லாம், எப்படின்னாலும் சாப்பிடுங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே போலேயே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.